ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க. வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குடியை பற்றின விஷயந்தான். மது பழக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுது. அதிலிருந்து அவங்க வெளியே வந்தால் இந்த வாழ்க்கையை சுமூகமாக நல்ல முறையில் வாழலாம். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்போவுமே குடிக்கிறவங்க ரொம்ப மோசமாக நடந்துக்குருவாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம நிறையா பேசியிருக்கோம். நிதர்சனமான உண்மையும் அப்படித்தான். ஸோ இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, குடிகாரனாக இருக்காங்க பார்த்தீங்க, அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவன் குடிகாரன். இதுதான் நம்ம கான்செப்டு. அளவோடு குடிக்கிறவனை நம்ம குடிகாரன் சொல்ல போகிறது இல்லை. அவர் அந்த லிமிட்டை தாண்டுற வரைக்கும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த குடிகாரனுடைய மனைவிமார்கள், அந்த குடும்பத்தார், அந்த தாய்மார்கள், இவங்க இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்னடா குடியாரணத்துக்கு வக்காலத்து வாங்கி இவர் வீடியோவில் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு அந்த தாட்ஸ் வரலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும். அதுக்காக தான் பேசுகிறது. ஏன் அப்படின்னா, ஒரு அளவுக்கு அதிகமான குடி யார் குடிப்பா? அளவுக்கு அதிகமாக திறமை உள்ளவன்னா அளவுக்கு அதிகமாக குடிக்க முடியும். இப்போ சாதாரண ஒரு மனுஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு குடியாரர் இருக்கார், நிறைய குடிக்கிறார், மடக்கு 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 மடக்குன்னு ஒரு புல் 2 புல் எத்தனை புல்லுனாலும் குடிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க. அவரையும் ஒரு சாதாரண மனுஷனையும் கம்பேர் பண்ணுங்க. இவர் ஒரு புல் அடிக்கன்னா கூட கம்பாக அடிச்சுட்டு என்னத்தையே தத்தக்கா புத்தக்கான்னு உழப்பி நடந்தாலும் அவர் பாடு வந்துடுவார், வீட்டில் படுத்துவார், காலைல ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சிடுவார். எல்லாம் அவர் உயிருக்கு எந்த வித ஆபத்து இருக்காது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய நிலைமை அவருக்கு வராது. இது ஒரு குடியாரனுடைய நிலை. இதே இது ஒரு சாதாரண மனுஷனை எடுத்துக்கிற சொன்னேன் பார்த்தீங்களா, அவருக்கு அந்த புல்லை ஊற்றுங்க. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, படார்னு பாடி ஆயிடுவார், பேச்சு மூச்சு இல்லாமல் கூட போயிடுவார். அவர் உடனே இம்மிடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அவருக்கு வைத்தியம் பார்க்கணும். பார்த்தா தான் அவர் ரெக்கவரி ஆகுவார். அவ்வளோ தூரம் நமக்கே பயம் வந்துடும். ஸோ அவர் உடம்பு தாங்காது, இவர் உடம்பு தாங்குது. ஏன் தாங்குது அப்படின்னா, இது ஒரு விதமான அடிக்ட், இவருக்கு தாங்குது. ஸோ அளவுக்கு அதிகமாக அந்த உடம்பு ஏற்றுக்கிறதுனும் போது இவருக்கு உடம்பு, மனசு, பிரெயின் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும், இல்லைன்னா ரொம்ப லோவாகிடும். இதுதான் இவங்களுடைய கேரக்டர். சமநிலையாக எதையுமே வைத்துக்கொள்ள தெரியாதவர்கள் இந்த குடிகாரர்கள். அப்படின்னா எனக்கு போதுன்ற மனப்பான்மை இருக்காது, எதையுமே சமநிலையாக வச்சுக்கிறோன்றதும் இருக்காது. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இருப்பார்கள். நீங்கள் அதை கண்டிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் ஒரு சமையல் மாஸ்டராக கற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை மாதிரி சமையல் பண்ணுறதுக்கு ஆளே இருக்காது சுற்று வட்டாரத்தில். அந்தளவுக்கு பக்காவாக பண்ணுவார். ஏதாவது ஒரு டெக்னீஷியன் வேலையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை மாதிரி டெக்னிக்கலாக எதையும் பண்ண முடியாது. அந்த துறையிலும் அவர் ரொம்ப சூப்பராக சார்பாக வேலை செய்யக்கூடிய நபராக தான் இருப்பார். எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் அவர்கிட்ட ஒரு அசாத்திய திறமை இருக்கும். அது எந்த டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற எது வேணால் எடுத்துக்கோங்க, எந்த வேலையிலையுமே அவர்கிட்ட ஒரு அசாத்திய திறமை இருக்கும். இப்படி அசாத்திய திறமை உள்ளவர்கள் தன்னுடைய திறமையை பூரா இந்த தேவையில்லாத குடிப்பழக்கத்தில் போய் காமிச்சிடுறாங்க, மதுவில் போய் காமிக்கிறாங்க. அதில் காமிச்சு அவங்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எந்த பயனும் இல்லை. இப்படி கொண்ட ஒரு விஷயத்தில் கொண்டு அவர் டேலண்ட்டை காமிச்சிடார். ஸோ இந்த மது மட்டும் இல்லை அப்படின்னா இவருடைய இந்த திறமைகள் வேறு துறைக்கு பயன்படலாம். அந்த துறையில் அவர் ஜொலிச்சு வந்திருப்பார். ஸோ எக்ஸ்ட்ரா டேலண்ட் உள்ளவர்கள் இவர்கள் யாருன்னா, எக்ஸ்ட்ரா டேலண்ட் உள்ளவங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரும் எதுவும் நினச்சிக்க, நிறைய பேர் சொல்ல முடியாது.
பர்டிகுலராக ஒரு சிலரை சொல்கிறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள், நரேந்திர மோடிஜி அவர்கள், இவங்கெல்லாம் எந்த இடத்துல இருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க தான் எக்ஸ்ட்ரா டேலண்ட் உள்ளவங்க. இவங்கள்ட்ட அந்த திறமையெல்லாம் வந்து தாங்கள் சார்ந்த துறையில், அரசியல்னால் அரசியல், இப்போ சிவாஜி கணேசன் எடுத்துக்கோங்க, நடிகர் கமலஹாசன் எடுத்துக்கோங்க, இவங்கன்னா எக்ஸ்ட்ரா திறமை உள்ளவர்கள். இவங்கன்னா அவங்க சார்ந்த துறையில் அந்த டேலண்ட்டை தூக்கி போட்டாங்க. அதனால் அவங்க வந்து சமுதாயத்திலையும், அவங்க குடும்பத்தார் மத்தியிலையும், உறவினர்கள் மத்தியிலையும், நண்பர்கள் மத்தியிலையும் ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே விஷயத்தை அவர் போய் குடிபோதையில் கொண்டு போட்டிருக்காரு. சரி, குடிபோதையில் போட்டனால நல்லதா கெட்டதா அப்படின்னா இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். எக்ஸ்ட்ரா டேலண்ட் உள்ளவங்க இந்த மாதிரி கேட்டகரியில் மட்டும் வரமாட்டாங்க. இன்னும் ஒரு சில கேரக்டர் இருக்குது. கொலை, கொள்ளை, திருட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக அந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட் உள்ளவன் தான் செய்வான். ஸோ அதில் கூட மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த குடியில் போய் அவர் விழுந்துட்டாருன்றதை நீங்கள் சந்தோஷமாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து இனி வெளியே வந்தால், இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான் அவருக்கு வரும். ஏன்னா இந்த குடிப்பழக்கத்தில் போய் அவர் கெட்டு போயிட்டார். இனி நியாயமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்ற எண்ணம் தான் வரும். வரும்பொழுது இதிலேருந்து மீண்டு வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கஷ்டப்பட்டு வரணும். ஆனால் அதிலேருந்து மீண்டு வந்து விட்டால் உண்மையிலே அவருடைய வாழ்க்கையும், அவர் குடும்பத்தாருடைய வாழ்க்கையும், அவங்க சுற்றி உள்ளவங்களுடைய வாழ்க்கையும் கூட உண்மையிலே நல்லாயிருக்கும். இதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரும் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு 4 பேர் வேலையை வந்து ஒரு மனுஷன் அவனாக பார்த்துருவான். அதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சமயக்காரர் இருக்காருங்க. 10 பேர் வேலையை 4 பேர் 2 பேரை வச்சு முடிச்சுடுவாருங்க. 8 பேர் வேலையை இந்த ஆள் பார்ப்பார். கப்பு 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 முடிச்சு தூக்கி வேலையை முடிச்சுடுவார். ஆனால் மனுஷன் அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு சரக்கை போட்டாருன்னா அதையும் கப்பு 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 கப்புன்னு போட்டுக்கிட்டே இருப்பார். போட்டு எல்லாத்தையும் அந்த வாங்கின பணத்தை பூரா 8 பேர் கொடுக்குற சம்பளத்தை ஒரு ஆள் வாங்கி மாங்குமான்னு வேலை ஆற்று அதை கொண்டு போய் இந்த சரக்கில் கொண்டு விட்டுருவார். எந்த பயனும் இல்லை. இப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த குடியாரர்களுக்கு. இவர்கள்ட்டையும் திறமை இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கணும்? அவங்க குடும்பத்தார் கண்டுபிடிச்சா ரெக்கவரி கொண்டு வந்தால் இவன் நல்லா இருப்பான், இவன் திறமையாக வாழ்வான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒன்று இதை அவர் கண்டுபிடிக்கணும். யார்? அந்த குடிக்கிறார்ல, இதிலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா நம்ம நல்லா இருக்கலாம்னா, நம்ம உழைக்கிற உழைப்புக்கு, நம்ம செய்கிற விஷயத்துக்கு நல்லா நம்ம பாட்டுக்கு ஹை கிளாஸாக வந்துடலாம் அப்படின்ற நினப்பு வந்து அவருக்கு இருக்கணும். அவருக்கு பலம் என்ன தெரியுமா? அவர் பிளாட்பாரத்திலே வாழ்வார், ஏசி ரூம்லேயும் வாழ்வார். அதுதான் அவரோட பலம். ஏன்னா குடியினால் பாதிக்கப்பட்டு அவர் போகாத பிளாட்பாரம் கிடையாது. ஸோ அதிலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னா அவரால் நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா இது பண்ண முடியும். அவர் நல்ல பிளேட்டில், ஏசியில் இந்த லைஃப்பும் வாழ முடியும். ஸோ அந்த லைஃப் வாழ்ந்துட்டாரே, திரும்ப இந்த லைஃப் வாழ்வாரா அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு வந்தாலும் வாழ்வார். அதுக்கு உண்டான தகுதி அவர்கிட்ட இருக்குது. ஆனால் குடிக்கக்கூடாது. குடித்தாருன்னா பிளாட்பாரத்திலே போயிடுவார். அதில் பாதாளத்துக்குள்ளேயே போயிடுவார். கடைசியில் பரலோகம் போயிடுவார். இதுதான் அதிகமாக குடிக்க அவருக்கு அதுதான் நடக்கும். அதை விட்டு வெளியே வந்தார்னா எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்வார், எல்லாத்தையும் சமாளிப்பார். நல்லா ஒரு கடவுள் அவருக்குன்னு ஒரு அணுகுரணைகளை கொடுத்துருப்பார். இல்லைன்னா அவரை வந்து தூக்கிடுவார். வா மகனே வா, என்னோடு நீ வான்னு தூக்கிட்டு போயிடுவார். அவன் இன்னும் உயிரோடு இருக்கான், நல்லா இருக்கான், அவன் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வரணும்னு சொல்லி கடவுள் ஹெல்ப் பண்ணுறாரு. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் இந்த குடியிலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னா அவர் கடவுளுடைய அணுகரணை அவருக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். எல்லாரையும் என் கடவுள் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார்னா அந்த குடியை மட்டும் அவன் விட்டான்னா அவனை தூக்கி இடுப்பில் வச்சுக்குவார், கொஞ்சுவார், நல்லதை செய்வார். இந்த இறைவன் சொல்லலை, எல்லா இறைவனும் தான்.
புரியுதுங்களா? அந்த மாதிரியான அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் நிச்சயமாக அவர் முன்னேறி வர முடியும். எல்லாரை போல ஒரு மனிதனாக மாற முடியும். இதை நல்ல கருத்தில் கொண்டு விருப்பம் உள்ள நபர்கள் யாராவது இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு கேளுங்க. நாங்கள் வந்து அதுக்குன்னா வழிமுறைகளை சொல்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து, மது பிரச்சனைலேருந்து கண்டிப்பான முறையில் வெளியே வந்துடலாம். நீங்களும் நலம் பெறலாம், உங்கள் குடும்பம் நலம் பெறும், நாடும் நலம் பெறும். இல்லைப்பா அவர் விருப்பம் இல்லை, ஆனால் அந்த மயம் எப்படித்தான் இருக்காப்புல, ரொம்ப மோசமாக இருக்கார். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நேரம் குடின்னு குடிச்சிட்டு வீட்டிலே கிடக்காப்புல, ஒரு வேலை வெட்டி போக மாட்டோம், அப்படியே போனாலும் பூரா காய்ச்சியும் விரைய பண்ணிடுறார் அப்படின்ற மாதிரி இருக்கா. அவர் விருப்பம் இல்லையா, ஆனால் நீங்கள் அவரை திருத்தன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் வழி இருக்குது. விருப்பம் இல்லாட்டினாலும் அவரை சரி செய்வதற்கு வழி இருக்குது. அதுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஆகும். அந்த வழிமுறைகளையும் நாங்கள் எங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க சொல்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வழிமுறையும் கையில் எடுத்து விருப்பம் உள்ளவர்களையும் குணப்படுத்தலாம், விருப்பம் இல்லாதவர்களையும் குணப்படுத்தலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.